ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? கோச்சிக்காம என்ன கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வந்து அந்த வீட்டை வாங்குறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா முத்தோட அப்பா வந்திருக்காங்க. முத்தோட அப்பா வந்து நிற்க விட்டியும் சிந்தாமணிக்கு ஐயோ இவங்க எங்கே அதை வாங்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு விறுவிறுன்னு ஓடி வந்து, என்ன வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? வேடிக்கை பார்க்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாம்ல ஏலம் முடிகிற வரைக்கும். வயசான காலத்தில் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து நின்று வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லையில் அப்போ மீனா சொல்கிறாங்க, உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. வீட்டை வாங்கத்தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு, எங்கள் மாமாவை நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லி மீனா திட்டுறாங்க. அப்போ மீனா திட்டையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்தோட அப்பா, நீ வந்து என்னமோ பாம்பு உறவாடியே கெடுக்குமா, அந்த மாதிரி நீ என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டையே எடுத்துக்கிறேம்மா, உன்னைய மாதிரி ஒரு இவ்வளவு சூனியக்காரியை நாங்கள் பார்த்ததே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1ஆம் தரம் 2வது 3வது வரைக்கும் போயிருச்சு. முத்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசை வந்து வேற ஒருத்தர் கையில் இருக்கு அதை வாங்குறக்காண்டி போயிருக்காரு. வாங்குறக்கார போயிட்டு வாங்கவும் செஞ்சுட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் நிற்கிறாரு. அவர் அவ்வளவு ஈஸியாக கேட்குறாருங்க, சார் சார் நான் ஒரு நிமிஷம்ன்றா சார் நில்லுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பிடிச்சி வச்சிருக்காரு போலீஸு. நில்லுங்க சார்னு போலீஸ் சொல்கிறாரு. அவர் நிற்கிறவர் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்து கொண்டு போய் முத்து கையில் கொடுக்குறாரு. முத்து கையில் கொடுத்துட்டு முத்து கிளம்பி வராரு. கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா பாதியிலே முத்துக்கு பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுதுங்க. பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று ஐயோ என்னடா செய்கிறது எதுடா செய்கிறது அப்படின்னு சொல்லி முத்து புலம்பையில் அந்த நேரம் பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தற்செயலாக சைக்கிளில் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறாரு. என்னடா நம்ம நேரத்துக்கு நல்ல நேரமாக இருக்குடா அப்படின்ட்டு அவர் பின்னாடியே போய் அவர்கிட்ட கேட்டு பெட்ரோலை வாங்கி பெட்ரோலை போட்டுட்டு இங்கே வந்துடுறாரு. வந்து ஏலம் வந்து 3வது இது சொல்லையிலேயே, சார் சார் ஏலத்தை நிப்பாட்டுங்க சார் அப்படின்றாங்க. நீங்கள் யாருங்க இங்கே வந்து பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வீட்டோட ஓனர் நாங்கள் தாங்க சார், இதுக்காண்டி தான் எங்களை வந்து இவங்க வந்து வரவிடாமல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை நாங்கள் பெரட்டப்பட்ட பாடு எங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் சார் தெரியும், அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. சார் இங்கே இப்போ தான் 3 இது சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு நீங்கள் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏலத்தை முடிச்சு விடலாம்ல, என் பேரில் முடிச்சு விடுங்க சார் அப்படின்றாங்க. ஏம்மா அப்படிலாம் செய்ய முடியாமல், இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு டேட்டு, அவர் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் அவருக்கு டயம் இருக்காத, நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபுல் பணம் இவங்க கட்டுனனால வீட்டை வந்து இவங்களுக்கே நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, காசு இவங்க அம்மிட்டெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, நீங்கள் காசை எண்ணி பாருங்க அப்படின்றாங்க. காசை எண்ணி பார்த்தா காசு கரெக்டாக இருக்குது. வீடை முத்து கைப்பற்றிட்டாரு. அதோட நாடகம் முடியுது. ஒரு லைக், கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைபர்.